ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போறோம்னா தினேஷ் கார்த்திக் டிகே ஆர்சிபிலேருந்து 2024 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட்டை வந்து அறிவிச்சாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 அவர் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோச் வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ரசிகர்கள் எல்லாருமே. இருந்தாலும் ஆர்சிபியில் தொடர்வார் அப்படிங்கிற செய்தியும் வந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கோச் மற்றும் மென்டாரா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க. ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாமே இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆண்டா அமைஞ்சது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீம் இன் எலிமினேட் இன் ஐபிஎல் 2024 அப்படிங்கிற நிலை வந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆன பிளே ஆஃப்க்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 7 போட்டிகள் தொடர் 7 வெற்றிகள் வந்து வின் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ல வந்து அவங்களால ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ண முடியலை. அதோட வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கும் ஓய்வை வந்து அறிவித்தார். அதோட லாஸ்ட் மேட்சாகவும் சொல்லியிருந்தார். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ரி வந்து தரப்போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு தான் கமெண்ட்ரி கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்சிபி பேட்டிங் டீம் கோச்சாக தினேஷ் கார்த்திகை வந்து நாங்கள் போட போகிறோம் அப்படிங்கிற அஃபிஷியலாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாமே உற்சாகத்தோடு இருக்காங்க. டிகே பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஆர்சிபியுடன் இணைந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைத்திருக்கு. என்ன நடக்க போகுது, ஏன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் பெர்ஃபெக்டாக 2024 வந்து கம்பேக் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கான ஒரு கம்பேக் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சர்வதேச T20 ஓய்வு பெற்றிருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல மட்டும்தான் 20 ஓவர் போட்டிகள் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. இது ஒரு மிக மிக முக்கியமான இது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓடிஸ்லாம் ப்ளே பண்ணுவார், டெஸ்ட் மேட்சஸ்லையும் தொடர்ந்து ப்ளே பண்ணுவார். பட் T20 ப்ளே பண்ணாலே விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிகேவும் பேட்டிங் கோச்சாக வந்திருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.